தமிழரசி அரிய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசிய காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அம்மா அம்மா, எனக்கு தூக்கமே வரலமா, ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன், உனக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்றேன். சரி. ஒரு அழகான கோடை காலத்துல ஒரு காக்கா சந்தோஷமா பறந்து போயிட்டு இருந்ததாம். அப்ப அதுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமா இருந்ததாம். அது அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சதாம். ஆனா அதுக்கு தண்ணியே கிடைக்கலையாம். அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் பறந்து போச்சாம். அப்ப கீழே ஒரு குடம் இருக்கிறதா பாத்துச்சாம். அப்படியா? அதுக்குள்ள தண்ணி இருந்துச்சா? அதுக்கப்புறம் போய் பாத்துச்சான். குடத்துக்கு அடியில கொஞ்சமா தண்ணீர் இருந்ததாம். அதோட மூக்கால எட்டி எட்டி பாத்துச்சான். எட்டவே முடியலையாம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? காக்கா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சதாம். என்ன பண்ணலாம், எப்படி தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சதாம். வேற எங்கேயுமே தண்ணீரே இல்ல. நம்ம எப்படினாலும் இந்த தண்ணியை தான் குடிச்சாகணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததாம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? குடத்துக்கு பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள்லாம் இருந்ததாம். அத ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டு தண்ணி குடிக்கலாம். ஆனா அது ரொம்ப தாமதமா ஆயிடும். நமக்கோ ரொம்ப தண்ணீர் தாகமா இருக்கு. நம்ம சீக்கிரமா தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சதாம். அப்புறம் அந்த காக்கா என்ன செஞ்சிச்சு? அந்த காக்கா பக்கத்துல ஒரு பெரிய பப்பாளி மரம் இருக்கிறதா பாத்துச்சான். அப்ப அதுக்கு ஒரு யோசனை வந்ததாம். சில நேரங்கள் மனிதர்களை பார்க்கும்போது உறிஞ்சு கொள்ளல் மூலமா குடிக்கிறாங்களே, நாமளும் அப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது. அப்படியா? அது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். அதுக்கப்புறமா பப்பாளி மரத்துல இருந்த ஒரு கிளையை எடுத்ததாம். ரெண்டு பக்கமும் கடிச்சிட்டு அதுல இருந்த ஓட்ட வழியா பானைக்குள்ள அந்த உறிஞ்சு கொள்ளல விட்டதாம். அதுக்கப்புறமா உறிஞ்சி தண்ணீர் நல்லா குடிச்சதாம். அதுக்கப்புறமா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். அது நல்லா பறந்து போச்சான். இந்த காக்காவோட புத்திசாலி தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கனவுல காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்ம புத்திசாலியா நடந்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? தேவையே கண்டுபிடிப்பின் தாய். பெரும்பாலான புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே தேவைக்காக உருவானதுதான். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.